நேராக ஆக்குவோம் கரடு முரடானவற்றை சமமான வழி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து மது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, மது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். மது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்களால் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மானிட மகனின் வருகையின் போது அவருக்கு அஞ்சி நடந்தோர் அவரின் வருகையில் மகிழ்ச்சி காண்பர். தீயோரோ அடிபட்டு அழிந்து போவர். இவ்வாறு மண்ணுலகில் அமைதி உண்டாகும். அவரின் நீதி நிலைநாட்டப்படும் போது அஞ்சி நடப்பவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தீயோருக்கு தண்டனை உறுதி. இந்த உண்மையை எடுத்துரைக்கும் இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுக்கும். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓனாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கி இருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சில குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் ஆட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் மீது விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டி விரியன் வலைக்குள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை. கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகும் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளக்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்தோங்கும்.
அவருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோடும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோடும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோடுவதாக. நிலா உள்ளவரில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோடும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோடும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் இக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசிப்பர் விளைவாக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோடும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோடும்.
இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 4 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனிதனாக இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலைநிலத்தில் வந்து மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டகமுடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார்.
தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெரி குட். பிரியமானவர்களே, அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு. 1895 ஆண்டு அமெரிக்க அதிபராக கிளீவ்லேண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்க்குறார். அதில் அந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன் அவர் எழுதியிருக்கிறார், அதிபர் அவர்களே, எனக்கு பல ஆண்டுகளாக மனதில் உறுத்தி கொண்டிருக்கிறது, இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு தவறை நான் செய்துவிட்டேன். அதை சரி செய்யாவிடில் தொடர்ந்து எனக்கு உறுத்தி கொண்டே இருக்கும். என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, 3 முறை இந்த தபால் போஸ்ட் அனுப்புவோம்ல, அதுக்கு போஸ்டர் ஸ்டாம்ப் ஓட்டுவோம்ல, அதை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாம்பை ஒட்டி நான் அனுப்பிட்டேன். 3 முறை செய்திருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அது தவறு. அதை ஈடுகட்ட நான் விரும்புகிறேன். எனவே அதற்குள்ள அந்த செலவையும் அதற்குரிய பெனால்ட்டி, ஃபைன் போடுவாங்கள்ல, அந்த கட்டணத்தையும் நான் சேர்த்து அனுப்புகிறேன், வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் என் மனசில் இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வு நீங்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தாராம். இதை படித்த கிளீவ்லேண்டுங்கிற அதிபர், ஒரு குடிமகன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இவர்தான் உண்மையாகவே ஒரு குடிமகன் என்று சொல்லி அந்த கடிதத்தை எல்லோர் முன்னும் வாசித்துவிட்டு, இன்றளவும் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் அந்த கடிதமானது வைக்கப்பட்டிருக்கிறது எல்லோருடைய பார்வைக்காக. ஒரு குடிமகன் ஒரு சாதாரண குற்றம், போஸ்ட் ஸ்டாம்பை ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு ஸ்டாம்பை மறுபடியும் ஒட்டி அனுப்பிட்டார். ஆனால் அந்த குற்ற உணர்வு மனதில் இருந்ததால் அதற்கு அது அந்த ஃபைன் கட்டிட்டு, என்ன தொகையோ அதை கட்டிட்டு, தன்னை குற்றமற்றவராக, தன் குற்றத்திற்கு பரிகாரமாக அவர் செய்துவிட்டு ஒரு மனம் மாறிய ஒரு குடிமகனாக தன்னை அந்த அதிபர் முன் ஒப்புக்கொள்கிறார். இந்த ஒரு நல்ல செயலை பலரும் பாராட்டினார்கள். பல புத்தகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. எல்லா குடிமகன்களும் இப்படி மாறினால் இந்த நாடு உண்மையாகவே கடவுள் விரும்பக்கூடிய இறையாட்சியாக, அமைதி நிலவக்கூடிய ஒரு நாடாக திகழும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படி சொல்லி பல பத்திரிகைகளை வெளிவந்ததை நாம் கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நம்ம அழகாக வாசிக்க கேட்டோம். எசாயா நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். ஒரு அருமையான வாசகம், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாசகம் கூட சொல்லலாம். பாருங்களே, அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும், அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கிடக்கும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும், பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும், பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையில் தன் கைகளை விடும், என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை. இது சாத்தியமா? என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா இருந்தால் என்ன ஆகும்? இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியுமா நம்மளால்? விரியன் பாம்போட வலைக்குள்ள ஒரு பச்சிலம் குழந்தை போய் கையை விட்டு விளையாடுமா? இதெல்லாம் நடக்குமா? அப்புறம் ஏன் எஸ்ஐயா அதை சொல்லியிருக்கிறாரு? எப்போ இதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உள்ளதை பாருங்களே.
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து வரும், ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லி, அந்த நாளில் ஆண்டவர் வரக்கூடிய அந்த நாளில் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒன்றாய் படுத்துறங்கும், சிங்கக்குட்டிகளும் கன்று குட்டிகளும் ஒன்றாய் விளையாடும், ஒரு பச்சிளம் குழந்தை நடத்தி செல்லும், பச்சிளம் குழந்தை விரியன் பாம்பு வலையில கைவிடும், அது ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்பொழுதுனா ஆண்டவருடைய வருகையின் பொழுது எந்த தீமையும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த வாசகம் ஒரு சிறந்த உதாரணம். ஒரு இடத்துல இருளாய் இருக்கிற பொழுது அங்க ஒளி வந்ததுன்னா அங்க இருளுக்கு வேலை இருக்கா? ஒரு அறை இருட்டா இருக்குது, அங்க ஒரு வெளிச்சத்தை, ஒரு லைட்டை கொளுத்தி வைக்கிறோம், விளக்கை கொளுத்தி வைக்கிறோம், அங்க இருள் இருக்குமா? இருக்காது. அதுபோலதான் ஆண்டவருடைய வருகையின், நன்மைகளுக்கெல்லாம் ஊற்றாய் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வருகையின் பொழுது அங்கு தீமை என்பதே இருக்காது, சண்டை சச்சரவு என்பதே இருக்காது, அமைதி மட்டுமே நிகழும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் ஒரு சிறந்த உதாரணம், எடுத்துக்காட்டு. அங்க பாருங்களேன், எந்த சண்டை இருக்காது, எந்த தீமை இருக்காது, பழி வாங்கணும், அவங்களை அடிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. இப்படி ஒரு நிலைதான் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் பொழுது இருக்கும். அவை வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. பாருங்களேன், இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல யோவான், திருமுழுக்கு யோவான் என்ன செய்யறாரு? பறைசாற்றர். பாஸ்கா நாடகம் யார் யார் பார்த்திருக்கிறா? பாஸ்கா நாடகம் பார்த்திருக்கிறீங்களா? பாஸ்கா நாடகத்துல முதல் அந்த சீன் எப்படி ஓப்பன் ஆகும்? அப்ப என்ன சொல்லுவாங்க? யார் நின்று முதல்ல அந்த சீன் நடிப்பா? பாஸ்கா நாடகத்துல விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து உங்களையே காத்து கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லி நடிப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு வசனம் தான் வரும். ஆக இறையாட்சி நெருங்கி வருகிறது, மனம் மாறுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு விடுப்பார். இந்த அழைப்பை எல்லோரும் ஏற்று வாழ்கிற பொழுது நிச்சயமாக முதல் வாசகத்தில் வாசித்த அந்த அமைதியான சூழ்நிலை, அந்த சமாதானமான ஒரு சூழ்நிலை, தீங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். எல்லோரும் மனம் மாற வேண்டும். ஒரு சின்ன விளையாட்டா ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. 3 இன்ஜினியர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு இன்ஜினியர் அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒரு இன்ஜினியர் சீனாவை சேர்ந்தவர், ஒரு இன்ஜினியர் இந்தியாவை சேர்ந்தவர். அமெரிக்காவை சேர்ந்தவர் சொன்னாராம், எல்லாரையும் கூப்பிட்டு, அங்கே பாருங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தெரியுதா அப்படின்னு. ஆமாம் தெரியுது, அந்த ஃபேக்ட்ரியை நான் தான் கட்டினேன், அதிலிருந்து வரக்கூடிய கமிஷனை வச்சு இங்கே பாருங்க என்னுடைய வீட்டை கட்டினேன், அழகா இருக்குதான்னு கேட்டுக்கார். நல்லா இருக்குது, ஃபேக்ட்ரி நல்லா இருக்குது, நீ கட்டின வீடும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சீனாக்காரன் சொல்லியிருக்கான், அங்கே பாருங்க ஒரு பெரிய கோபுரம் இருக்குதா? ஆமாம் இருக்குது, அந்த கோபுரத்தை நான் தான் கட்டினேன், அதன் மூலம் அந்த வருமானத்தை வச்சு என்னுடைய வீட்டை கட்டியிருக்கிறேன், பாருங்க நல்லா இருக்குதா? கோபுரமும் நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குது. அடுத்து இந்தியாக்காரன் வந்தார். அங்கே பாருங்க ஒரு நேரம் ஒரு ஆற்றங்கரை கூட்டிட்டு போய் அங்கே பாருங்க ஒரு பெரிய பாலம் தெரியுதா? இவங்க தேடி தேடி பார்த்துருக்காங்க, பாலத்தை காணும். பாலம் இல்லையே. அங்கே ஒரு பாலம் கட்டுற மாதிரி இருந்துச்சு, அதை வச்சு தான் என் வீட்டை கட்டியிருக்கிறேன், பாருங்க வீடு நல்லா இருக்குதா? இங்கே பாலம் இல்லை, ஆனால் வீடு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலே இது ஒரு விளையாட்டான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதுதான் உண்மை. கரப்ஷன், தீங்கு எல்லாம் நிறைந்த ஒரு நாடாக நம்முடைய நாடு இருப்பதை அவமானத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதுதான் உண்மை. மற்ற நாடுகளுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு டூரோ அல்லது வேலை பார்க்கும் போதோ நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போல சாலை விதிகளை யாரும் கடைபிடிக்க முடியாது. அவர்களை போல நள்ளிரவில் நீங்கள் நடந்து சென்றாலும் உங்களுக்கு ஒரு தீங்கு கூட வராது. எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நள்ளிரவு 12 மணிக்கு நீங்கள் நடந்து போனால் கூட எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பாட்டு போகலாம், டாக்ஸி என்ன எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவு பாதுகாப்பு. அதனால தான் நீங்கள் டூருக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நம்மளை அறியாமலே நாடுனா இப்படி தயார் இருக்கணும்,
இந்த மாதிரி ஒரு நாடு நம்ம நாட்டில் வராதா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். யூடியூப்பில் ஒரு சின்ன ஒரு ட்ரீம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு வரும். நீங்கள் யாரையும் பார்த்துருப்பீங்க. அந்த வில்லேஜில் ஒரு அரசியல்வாதி நடந்து போவார். கீழே தங்க செயின் ஒன்று கிடக்கும். அதை எடுத்துட்டு யாரையா தங்க செயினை கீழே போட்டு போயிட்டாங்க, பக்கத்தில் உள்ள கடையில் போய் கொடுத்து தங்க செயினை கீழே கிடந்துச்சு, யாராச்சும் வந்தாங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். அங்கேருந்து போகும்போது அங்கே சாக்கடையில் தண்ணி தேங்கி கிடக்கும். அந்த அரசியல்வாதியை பார்த்து சொல்லுவாங்க, சாக்கடை என்ன தேங்கி கிடக்குது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அவரே இந்த சாக்கடை எடுத்து க்ளீன் பண்ணுவார். கொஞ்சம் தூரம் நடந்து போவார். மேலே போஸ்ட் மரத்தில் லைட் எரியாது. லைட் எரியலன்னு சொல்லுவாங்க. அவரே டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு போய் மேலே ஏறி மாற்றுவார். அங்கேருந்து நடந்து வர்றவங்க இந்த செயின் உங்களுதா அப்படின்னு கேட்பாங்க. என்னதெல்லாம் இல்லையா, அது யாருதோ கேட்டு கொடுங்க. அந்த 2 நாள் கழித்து அந்த செயினை தொலைச்சவர் வருவார். இந்த இடத்துல எங்கே செயின் வர்ற வழியில் என்ன விழுந்துட்டு அப்படின்னு சொல்லுவார். இதான் அவங்க செயினா, இந்தாங்க இப்படி கொடுப்பாங்க. பார்த்தா அந்த நிகழ்வு முள்ளா பார்த்தா எங்கேயுமே யாருமே புரணி பேச மாட்டாங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, தீமையே இருக்காது, எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஆசையா இருக்கும், சே நம்ம ஊரும் இப்படி மாறுனுச்சுன்னா எவ்வளவு அழகா இருக்கும். எல்லோருடைய மனதில் நிச்சயமா அந்த ஆசை இருக்கும், நிச்சயமா இருக்கும். எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் உதவி வாழ வேண்டும், எல்லோரும் அன்பு செய்து மன மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லோருடைய மனதிலும் இருக்கு. கடவுளும் அதைத்தான் விரும்புகிறார். அப்படி நடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் மனமாற வேண்டும். இரண்டாவது, இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு 2வது வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்து நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? எப்படி ஏற்றுக்கொண்டார்? நம்மெல்லாம் நல்லவங்களா இருக்கிறதுனால, நீதிமான்களா இருக்கிறதுனால நம்மளை ஏற்றுக்கொண்டாரா? பவுலுடைய அழகா சொல்லுவார், நல்லவர் ஒருவருக்காக யாரு வேணுமானு சாகலாம். ஒரு நல்லவர் நீதிமான ஒருத்தர் இருக்கிறார், அவருக்காக என் உயிரே கொடுக்கிறேன்னு யாரு வேணுமானு போகலாம். ஆனா நாம் எல்லோரும் பாவிகளாய் இருந்தும் நமக்காக இயேசு தன் உயிரை கொடுத்தார். அதிலே தான் கடவுளின் அன்பு விளங்குகிறது அப்படி பவுல் சொல்லுவார். நம்ம எல்லாரும் பாவிகளாயிருந்தும் பாவம் நிறைந்தவர்களாயிருந்தும் கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அதுபோல நாமும் நமக்கு அடுத்து இருப்பவர்களை குறை நிறையோடு, எல்லோரும் மனிதனாய் பிறந்தவர்கள், பலவீனமானவர்கள், மனித பலவீனத்தால் தவறிழைக்கக்கூடியவர்கள், ஆனால் நிச்சயமாக அவர்களும் மனம் மாறுவார்கள் என்று எல்லோரையும் நாம் கடவுளை போல இருகரம் விரித்தவர்களாய் ஏற்றுக்கொள்கிற பொழுது கடவுள் விரும்புகிற அந்த இறையாட்சி, அந்த அமைதியான ஒரு இறையாட்சி இம்மண்ணுலகில் சாத்தியமாகும். முதலில் நாம் மனம் மாற வேண்டும். இரண்டாவது, எல்லோரையும் அவர்கள் இருக்கின்றபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது ஆண்டவர் விரும்புகிற அந்த அமைதியான அரசாட்சி மண்ணுலகில் சாத்தியமாகும் என்பதை மனதில் கொண்டவர்களாய் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். திருவருகை காலத்தில் 2வது வாரத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான சூழ்நிலையில் தகுந்த விதத்தில் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று மத்தேயு செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். அந்த தூய்மையான உள்ளத்தோடு நாம் நம்மை தயாரிக்கிற பொழுது ஆண்டவருடைய வருகையை காணக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவோம். அப்படி நாம் பெறுகிற பொழுது நாம் மனமாற்றத்திற்கு உட்பட்டவர்களாய் வாழ்வோம். மத்தேயு செய்தி 3வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் லூக்கா செய்தி 3வது அதிகாரம் 8வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களில் காண்பியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமனே நான் மனம் மாறிட்டேன், நான் நல்லவனா திருந்திட்டேன் அப்படின்னு சொல்வதை விட நல்ல செயல்களை செய்து நல்லவர்களாய் வாழ்வோம். தூய்மையானவர்களாய் வாழ்ந்து ஆண்டவருடைய வருகைக்கு நம்மையே தகுந்தவர்களாய் தயார் செய்வோம். நல்லாய இயேசு இன்றும் என்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.
மனம் மாறியவர்களாய் இந்த உலகை நன்மைகளால் நிரப்பி அமைதியை ஏற்படுத்த நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். தொடக்கமும் முடிவும் ஆனவரே, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், கன்னியர் ஆகியோர் பிறர் மனம் மாற உதவிட அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதிசயங்கள் செய்பவரே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக அநீதிகளை, அநியாயங்களை நாட்டில் பெருக செய்யாமல் அமைதியான ஆட்சி புரிந்திட அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்துபவரே, நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரே மனதோடு வாழ்ந்திடவும் பிறருக்கு முன்மாதிரியாக இருந்திடவும் உம்மிடமிருந்து விலகி சென்று ஆன்மாக்களை உம்மிடம் அழைத்து வர எங்களால் முடிந்த முயற்சிகளை எடுத்திட அருள் புரிய வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை பொழிபவரே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து அன்பு செய்து விட்டு கொடுத்து மனமாற்றம் அடைந்து உமது இறையரசில் பங்கு பெற்றிட அருள் புரிய வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். குறிப்பாக நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் அத்துணை பேரையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். கடவுள் தாமே அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் உடல் நலத்தையும் அறிவையும் வழங்கி கல்வியில் அவர்கள் சிறந்து விளங்கிட இறைவன் இறையாசிர் பொழிந்திட வேண்டும் என்று மன்றாடுவோம். இளைஞர்கள், இளம் பெண்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்பை பெற்று தங்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தூண்களாக விளங்கி சமுதாயம் உயர்ந்திட துணை புரிய வேண்டும் என்று செபிப்போம். பல்வேறு மனப்பாரங்களோடும் கடன் சுமைகளோடும் மன அமைதி இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை இந்த பீடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கடவுள் தாமே அவர்கள் உடனிருந்து அவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் பொருளாதாரத்தை சமாளிக்கக்கூடிய வலிமையையும் இறைவன் வழங்கிட வேண்டும் என்று செபிப்போம். வயது முதிர்வினாலும் நோயினாலும் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் முடங்கி கிடக்கிற முதியவர்கள், நோயாளிகள் அத்துணை பேரையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கடவுள் தாமே நல்ல மருத்துவராய் இருந்து அவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதித்து குணப்படுத்திட வேண்டும் என்றும் தேற்றிட வேண்டும் என்றும் செபிப்போம். எத்தனையோ பேர் நம்பிக்கையோடு நம்மை பார்த்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இந்த காரியத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கலாம். அத்துணை பேரையும் இந்த நேரத்தில் இந்த கல்வாரி பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றும் இறைவன் அருள் புரிந்து அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்றும் செபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தொடச்சு கொண்டு வா. ஆண்டவரை அனைத்து உலகின் இறைவனை வாழ்த்து பெறுகிறார்கள். இந்த அப்பத்தை நிலத்தில் விளைவும் மனித உழைப்பின் கைமணப்பத்தின் மொப்பப்படுத்திலும் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவர் இணைத்துலகின் நிறைவனை வாழ்த்து பிரிவர்களும் ரசத்தை பெறுவது காட்சி உழைப்பின் ரசத்தை முற்றுகளுக்கு வாழ்வழிக்கும் மனமாக மாறும் இறைவனிலிருந்து வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரின் குற்றம் நீங்கள் பாவத்தை செயல்படுத்தீர்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இந்த திருப்பலி காணிக்கைகளோடு இன்று திருப்பலி கருத்தாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ரீட்டா குடும்பத்தில் மரணமடைந்த மாசலா மணியுடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடையவும் இந்த கருத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நிர்வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆய சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். குறிப்பாக இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு செபிக்கிற ஒவ்வொருவரையும் மது ஆசியால் நிரப்பி அவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் அவர்கள் மேற்கொள்கிற எல்லா காரியங்களிலும் உடனிருந்து ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும்
ஆசியால் நிரப்பி வழிநடத்தி வாழ்வாங்க வாழச் செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை சோதனைக்கு விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி அமைதி.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கி நாம் எல்லோரும் மனம் மாறி நல்லவர்களாய் நன்மைகளை செய்து இந்த உலகம் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அமைதியின் இல்லமாக மாற வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் இவர். இவருடைய நண்பான விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பதாக. கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின். ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. திரு இருதய ஆண்டவரின் ஆசீரோடும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஒரு